இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 84ஆம் சங்கீதத்திலே ஒரு காரியத்தை இந்த நாளிலே தியானிக்கலாம். 84ஆம் அந்த சங்கீதம் கோராகின் புத்திரருள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று அதனுடைய ஹெட்டிங்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோராகின் புத்திரர் அவர்கள் சாலமோனுடைய நாட்களிலே வாச காவல்காரர்களாக அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஏக்கத்தோடு சொல்லுகிற அந்த காரியங்களைத்தான் இங்கே கீழே எழுதப்பட்ட வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படையில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 1000 நாள் இந்த உலகத்தில் வாழ்கிறதை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே ஒரு நாள் நல்லது. உங்கள் பிரகாரத்தில், உங்கள் ஆலயத்தின் வாசற்படியில் இருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ நல்லது 1000 நாள் உலகத்தில் வாழ்வதை விட. இன்னொரு காரியம் சொல்கிற ஆகாமிய கூடாரம் என்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டல் போன்ற அந்த காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே போய் நாங்கள் தங்குகிறதை பார்க்கிலும் உமது ஆலயத்தின் வாசற்படியில் நாங்கள் படுத்து கிடப்பது எத்தனை நன்மையானது, எத்தனை இன்பமானது என்று அவர்கள் சொல்லுகிறார். இவர்கள் அப்படி சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை. இவர்கள் வாசல் காக்கிறவர்கள். இவர்கள் உள்ளே போய் தேவனுடைய மகிமையை அந்த நாட்களிலே அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் காணப்பட்டார்கள். அவர்கள் வாசலில் நின்று உள்ளே எட்டி பார்க்க முடியும். அப்படி எட்டி பார்க்கிற அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கூட ஒரு காரியத்தை சொல்கிறார். எங்களுடைய நிலைமை வாசல்லையே நின்றுவிட்டு உள்ளே அந்த மகிமையை எட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கிடக்கிறோம். ஆனாலும் ஆகாமிய கூடாரத்தை விட இந்த வாசலில் கிடக்கிறத தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னாலும் ஒரு ஏக்கத்தோடு கூட ஒரு ஜெபத்தை செய்வது போல் அவர்கள் செய்கிறார்கள். பீடங்கள் அண்டையில், உம்முடைய பலிபீடங்கள் அண்டையில், அது மேலே பார்த்தா மேலே அடைக்கலான் குருவி வீடையும் கூடையும் கட்டி தன் குஞ்சுகளையெல்லாம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துவிட்டு அதற்கெல்லாம் உம்முடைய பீடங்கள் அண்டையில் இடம் கிடைத்ததே என்று சொல். இது இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம இவைகளை ஆராய்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் தகைவலான் குருவி என்கிறதை இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிற குருவிக்கு ஒப்பிடுகிறார்கள். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது. இன்றைக்கு நம்ம நாயை குறித்து கூட ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரமே இல்லை என்று சொல்லி. அதுக்கு வேலை இல்லாட்டாலும் அது எப்போவுமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிருகமாக இருக்கிறது. அதே போல் இந்த குருவியும் எப்பொழுதும் அங்கும் இங்கும் வேலை இல்லாட்டாலும் பறந்து கொண்டே திரிகிற அலைச்சல்கள் மிகுந்த குருவியை தகவலான் குருவி, ரெஸ்ட்லெஸ் பேர்டு, அந்த குருவியை குறித்து இங்கே சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குருவிக்கும் உம்முடைய பீடங்கள் அண்டையில் வீடு கிடச்சிருக்குது ஆண்டவரே. அதாவது இந்த உலகத்தில் அங்கேயும் இங்கேயுமாய் அலைந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கும் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு பின்பாக உம்முடைய பீடங்கள் அண்டையில் வீடு கிடைத்ததே என்று சொல்லுகிறது போல ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அடைக்கலான் குருவி என்பது இயேசுவே இந்த பூமியில் வாழும்போது சொல்லிக் கொடுக்கிறார். அது ஒர்த்லெஸ். 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா என்று இயேசு சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? 1 காசுக்கு 2 கொடுக்கிறார்கள். 2 காசு வரும்பொழுது ஒரு குருவியை அவர்கள் ஃப்ரீயாக கொடுத்து விடுகிறார்கள். அத்தனையாய் அதற்கு வேல்யூவே இல்லாத ஒரு ஒர்த்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய குருவியை போல இருக்கக்கூடிய நமக்கு இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் அவருடைய பீடங்கள் அண்டையில் கிட்டி சேரும்படியாக, அவருடைய பலிபீடத்தை பிடித்து கொண்டு கெஞ்சும்படியாக ஒரு பாக்கியம் கிடைத்ததே என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்வை குறித்து, அவனுடைய வாழ்நாளிலே ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஆரோக்கியமாக 70 வயது வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுடைய சாப்பிடுகிற அரிசியினுடைய அளவு 6000 டன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் மரித்த பின்பு அவனிடத்திலிருந்து எடுக்கப்படுகிற அந்த
தாது பொருட்களை வைத்து வேல்யூ பண்ணும்பொழுது அவனுடைய நிலைமை ஒரு 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய், மேக்சிமம் 100 ரூபாய்க்குள்ளாகத்தான் அவனுடைய காரியங்கள் இருக்குது. இத்தனை ஒரு வேல்யூ இல்லாத, ஒரு ஒர்த்லெஸ்ஸாக ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வையும் என் ஆண்டவர் அவருடைய பீடங்கள் அண்டைகளை சேர்த்து கொள்ளுகிற பாக்கியத்தை கொடுத்தாரே, அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு கோராகின் புத்திரருடைய ஏக்கமெல்லாம், ஆண்டவரே வாசற்படியில் காத்து கிடக்கிறோம், அது எங்களுக்கு மேலானது. ஆனால் தகவலான் குருவிக்கும் அடைக்கலான் குருவிக்கும் ஒரு வீட்டையும் கூட்டையும் கொடுத்து அவைகள் குஞ்சுகளை பராமரிக்கும்படியாக உம்முடைய சமூகம் இருக்கிறதே என்று சொல்லி அத்தனையாய் ஏங்கினவர்களுக்கு இன்றைக்கு இயேசு பதில் தருகிறது போல, அடைக்கலான் குருவியைப் போல வாழ்கிற நமக்கும், தகவலான் குருவியைப் போல ரெஸ்ட்லெஸ்ஸாய் அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கும் ஒரு மகா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்து தன்னோடு கூட சேர்த்து கொண்டிருக்கிறார். பலிபிடத்தினுடைய நிழலுருவமாக, பிரகாரத்தின் நிழலுருவமாக, கிருபாசனத்தின் நிழலுருவமாக பழைய ஏற்பாட்டில் இருந்த என் இயேசு இன்றைக்கு நமக்காக நம்முடைய தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும் வண்ணமாக அந்த ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு தகுதியற்ற நம்மையும் இன்றைக்கு ஒரு வீட்டையும் கூட்டையும் கொடுத்து நம்முடைய குஞ்சுகளையும் பராமரிக்கிற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதத்தில் நீ வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீ, துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீ, துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீ.